ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 தமிழில் வெளியான மிக்சப் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நீங்கள் தனியாக பாருங்கள். நீங்கள் ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஏன்னா இது முழுக்க ஒரு லவ் மற்றும் லஸ்ட்டு கலந்த ஒரு படமாக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த படத்தோட திரை விமர்சனம் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் மொத்தமாக 2 கப்பிள்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு கப்பிள்ஸ் பார்த்தா ரெண்டு பேருமே ரீசெண்டாக 6 மந்த் ஆகும் மேரேஜ் ஆகி. 2 பேருக்குள்ள பார்த்தா ஒரு சில ப்ராப்ளம் வருது. காரணம் என்னென்னா, 2 கப்பிளில் ஒரு கப்பிள் பார்த்தீங்கன்னா அந்த பாய் பார்த்தா ரொம்ப லவ் அண்ட் கேரிங்காக இருப்பார். அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப லஸ்ட்டாக காஜியாக இருப்பாங்க. அதேமாரி இன்னொரு கப்பிளில் பார்த்தா பொண்ணு ரொம்ப லவ்வாக கேரிங்காக இருக்கும். அந்த பையன் காஜியாக இருப்பாங்க. ஸோ 2 கப்பிள்லுமே பார்த்தா மிக்சரப்பாக இருப்பாங்க. இதன் காரணமாக என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நிறையா கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த லவ் கேரிங்காக இருக்கும், நல்லா கேர் பண்ணுவாங்க. பட் இன்னொரு நபர் அவங்களுக்கு பார்த்தா அந்த லஸ்ட்டு ரொமான்டிக் அந்த மாரி மூடில் தான் அவங்களுக்கு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கும். அவருக்கு லவ் இருக்காரு. 2 ஃபேமிலியுமே 2 கப்பிள்ஸையுமே பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் கப்பிள்ஸ் பத்திரிக்கை 2மே தனித்தனி ஸ்டோரியாக தான் காமிப்பாங்க. நீங்கள் மூவி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தா கண்டிப்பாக நிறையா பார்த்தா 18+ அடல்ட் சீன்லாம் வருது. ஸோ பார்த்து தனியாக உட்காந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதால இவங்க பார்த்தா டிவோர்ஸ் வாங்குறதுக்காக கவுன்சிலிங் போவாங்க. கவுன்சிலிங் இடத்துல நீங்கள் பார்த்தா ஒரு 10 days வெயிட் பண்ணி ஏதாச்சும் நீங்கள் டூர் போய்ட்டு சொல்லுவாங்க சொந்த சமயத்தில். ஸோ கப்பிள்ஸ் பார்த்தா டூர் போவாங்க. 2 பேருமே வேறு கப்பிள்ஸ் தான். இருந்தாலும் 2 கப்பிள்ஸுமே ஒரே இடத்துல பார்த்தா ஒரு ஹோட்டலுக்கு சேருவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தா இங்கே இருக்க இந்த கப்பிளில் சரி, இந்த ஒரு கப்பிளும் சரி, 2 பேருக்குள்ளே ஒரு அந்த லஸ்ட்டு ஒத்து போய் 2 பேருக்குள்ளே ஒரு தப்பான விஷயம் நடக்கும். அதை இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்க பார்த்துருவாங்க. ஸோ 2 பேருக்குள்ளே ஒரு மிக்சப் ஆகிடும். ஸோ இப்போ மாற்றி இந்த லவ் ப்ளஸ் லவ் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். இவங்களுக்குள்ள பார்த்தா அதிகமாக சண்டை போகும். ஸோ 2 கப்பிள்ஸுமே மிக்சப் ஆகிடுவாங்க. இது பேர் தான் மிக்சப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் மொத்த ஸ்டோரியாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த படத்தில் எந்த விஷயத்தையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா ஸ்டோரியே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா அவங்க எப்படி சண்டை போகிறாங்க, எப்படி ஃப்ளாஷ் போகுது, எப்படி பிரிகிறாங்க, இதே தான் கொண்டு போயிருக்காங்க. சுத்தமாக பார்த்தா எந்த ஒரு மொமெண்ட்ஸுமே இல்லை படத்தில். அதேமாரி எதுவுமே பார்த்தா ஸ்டோரி நம்மளே எடுத்துகிட்டு போக முடியாது, அந்தளவுக்கு தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதான் மொத்தமே பார்த்தா இந்த படமே ஓரளவுக்கு நீங்கள் டீசெண்டாக பார்க்கலாம். ஒரு சில சீன்ஸுக்காக பார்க்கலாம். அல்லது பார்த்தா நீங்கள் நல்ல கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். அல்லது ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ராமா தான் போயிட்டுருக்கு. ஸோ மிக்சப் படம் இதான். அதான் 2 கப்பிள்ஸ் இருக்காங்க, 2 பேருமே மிக்சப் ஆயிடுறாங்க. அந்த இதில் போயிட்டு இதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் எடுத்ததுக்கான நோக்கம் என்னென்னா, காதலோட லஸ்ட்டு பெருசு இல்லை அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் எடுத்துருக்காங்க. பட் அந்தளவுக்கு கன்வெர்ட் ஆகலை. ஸோ பார்க்குறவங்க பாருங்கள், ஒன் டைம் வாட்சபிள். ஸோ ரொம்ப போராக இருக்குன்றவங்க மட்டும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பட் இந்த படம் பார்த்தா எல்லாருக்குமே ஷூட் ஆகுது. ஸோ பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் தான் ஷூட் ஆகும். ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த படத்தை பார்த்தவங்க மறக்காமல் அந்த படத்தோட கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிங்க.